கூறு. சித்திரகூட பர்வதத்தில் மந்தாகினி ஆற்றின் சமீபமாக இயற்கையின் அழகை ரசித்த வண்ணம் நானும் அவரும் தனிமையில் இருந்தபோது இந்திரனுடைய குமாரன் ஜெயந்தன் காக்கையாக ரூபம் எடுத்துக்கொண்டு என் மார்பிலே வந்து கொத்தினான். நான் எவ்வளவோ முயன்றும் அவனை விரட்ட முடியவில்லை. திரும்ப திரும்ப என் மீது பாய்ந்து துணியை முக்கால் கொத்தி கிழித்தான். என் மடியில் படுத்திருந்த அவரது தூக்கம் கெடக்கூடாதே என்று பல்லை கடித்தபடி அசையாமல் இருந்தேன். ஆனால் காயத்திலிருந்து பெருகிய இரத்தமானது அவரது முகத்தில் பட்டதும் சட்டென்று பக்கத்தில் இருந்த தர்பையில் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்து அவன் மீது ஏவினார். அந்த கணமே அஸ்திரம் பயங்கரமாக சீறிக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது. ஜெயந்தன் பயந்து தந்தையிடம் ஓடிச் சென்று சரணடைந்தான். மகன் செய்த தவற்றையும் அவனை துரத்தும் பிரம்மாஸ்திரத்தையும் அறிந்த இந்திரன் ஸ்ரீராமன் விஷயத்தில் அபச்சாரம் செய்தவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தால் தன்னையும் அவர் கோபம் சுற்றும் என்ற மைந்தனுக்கு உதவ மறுத்துவிட்டான். ஜெயந்தன் கதறிக்கொண்டு ஒவ்வொரு தேவர்களாக தேடி அலைந்தான். ஒருவரும் அவனுக்கு உதவ மறுத்து விட்டார்கள். முடிவில் ஸ்ரீராமனிடமே வந்து சரணடைந்தான். கருணாமூர்த்தியான பிரபு அவனுக்கு அபயமளித்தார். ராமபாணம் வீணாகாது என்பதால் அதற்கு அவனுடைய ஒரு கண்ணை பலி கொடுக்குமாறு சொன்னார். ஒரு கண்ணை இழந்து உயிர் தப்பினான் ஜெயந்தன். இந்த சம்பவத்தை நான் சொன்னதாக